வணக்கம். நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு தடவையாவது யோசிச்சிருப்போம், நம்ம செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இது ரொம்ப பெரிய கேள்வி, இல்லையா? ஆனா பைபிள் இதுக்கு ஒரு தெளிவான ரோட் மேப் கொடுக்குது. வாங்க, அந்த பயணத்தை நாம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஆமா, அந்த ஒரு செகண்ட் நாம இறக்குற அந்த மறுகணம் என்ன நடக்குது? இந்த கேள்விக்கு பதில் தேடி தான் நாம இங்க இருக்கோம். நாம பார்க்க போற இந்த வரைபடம் கரெக்டா அந்த நொடியிலிருந்து நித்தியம் வரைக்கும் ஒரு ஆன்மா எப்படி பயணம் பண்ணுதுன்னு ரொம்ப தெளிவா காட்டப்போகுது. சரி, இதுதான் நம்மளோட மேப். மொத்தமே 5 ஸ்டெப் தான். முதல்ல சரீர மரணம், அப்புறம் ஒரு இடைப்பட்ட நிலை, அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல், அப்புறம் இறுதி நியாயத்தீர்ப்பு, கடைசியா நித்திய நிலை. ரொம்ப சிம்பிள் இல்லையா? இப்ப இதுல ஒவ்வொரு ஸ்டெப்பா என்னன்னு உள்ள போய் பார்க்கலாம். ஓகே, நாம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, பைபிள் படி மரணம்ங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. அது ஒரு கமா மாதிரி. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. நாம இறந்த உடனே 2 வெயிட்டிங் ரூம்ல ஒண்ணுக்கு போறோம். அது என்ன வெயிட்டிங் ரூம்? வாங்க பார்க்கலாம். சரி, அந்த 2 வெயிட்டிங் ரூம் இதுதான். ஒன்னு கிறிஸ்துவோட இருக்கிற பரலோகம், இன்னொன்னு பாதாளம், அதாவது ஹேடேஸ். 2 கொரிந்தியஸ் 5:8 படி ரட்சிக்கப்பட்டவங்க உடனே கிறிஸ்துவோட சந்தோஷமா ஆறுதலா இருப்பாங்க. ஆனா ரட்சிக்கப்படாதவங்களோ லூக்கா 16:23 சொல்ற மாதிரி பாதாளத்துல நியாயத்தீர்ப்புக்காக உணர்வோட காத்துட்டு இருப்பாங்க. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ரெண்டுமே தற்காலிகமான இடங்கள் தான், நிரந்தரம் கிடையாது. இது ஏதோ புதுசா ஆரம்பிச்சது இல்ல. மனுஷங்க உருவான காலத்திலிருந்து இதுதான் சிஸ்டம். சில உதாரணங்களை பாருங்களேன். நோவா காலத்துக்கு முன்னாடி ஆபேல் பரதீசுல இருந்தாரு, ஆனா அவரோட அண்ணன் காயின் பாதாளத்துல. அப்புறம் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆபிரகாம் பரதீசுல, ஆனா ஃபாரோ பாதாளத்துல. கடைசியா புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்போஸ்தலன் பவுல் கிறிஸ்துவோட இருக்காரு, ஆனா அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் பாதாளத்துல காத்துக்கிட்டு இருக்கான். பாத்தீங்களா, வரலாறு முழுக்க இதே பேட்டர்ன் தான். இப்போ இந்த நம்பரை பாருங்க. தலை சுத்துதில்ல. 10,880 கோடி. இது ஒரு தோராயமான கணக்கு தான். அதாவது வரலாறு முழுக்க இறந்து போனவங்களோட எண்ணிக்கை. இது தத்துவம் இல்ல, ஒரு கதை இல்ல. இந்த வரைபடம் சொல்றபடி இத்தனை கோடி ஆன்மாக்களும் இப்போ நாம பேசின அந்த 2 இடங்கள்ல ஒண்ணுல உணர்வோட காத்துக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் அது. சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கு. பாதாளம், அதாவது ஹேடிஸ் பத்தி பேசணும், அது மனுஷங்களுக்கானது. ஆனா பைபிள்ல டார்டரஸ்னு இன்னொரு வார்த்தை வருது. அப்ப அது என்ன? அது யாருக்காக? ரொம்ப சிம்பிள். 2 பேதுரு 2:4 ரொம்ப தெளிவா சொல்லுது. டார்டரஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஜெயில். யாருக்குன்னா, அந்த காலத்துல பாவம் செஞ்ச சில குறிப்பிட்ட தேவதூதர்களுக்கு மட்டும்தான். இதுக்கும் மனுஷ ஆன்மாக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதனால பாதாளத்தையும் டார்டரஸையும் நாம குழப்பிக்கவே கூடாது. ஓகே, நம்மளோட வெயிட்டிங் ரூம் கதை தற்காலிகமானதுன்னு சொன்னலையா? அப்போ அந்த காத்திருப்பு எப்போ முடியும்? இப்போதான் நம்ம மேப்ல அடுத்த பெரிய கட்டத்துக்கு வரோம். அதுதான் உயிர்த்தெழுதல். இங்க தான் பிரிஞ்சு போன ஆன்மாவும் உடலும் ஒன்னு சேர போகுது. இது ஒரு உண்மையான கேம் சேஞ்சர் மூமெண்ட். ஆனா இங்க ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. ஒரே ஒரு உயிர்த்தெழுதல் கிடையாது, 2 இருக்கு. முதல் உயிர்த்தெழுதல் ஜீவனுக்கானது. அதாவது ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் நடக்கிறது. இது அவங்கள நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். 2வது உயிர்த்தெழுதல் நியாய தீர்ப்புக்கானது. இது ரட்சிக்கப்படாத எல்லாரையும் அந்த பெரிய வெள்ளை சிம்மாசனத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறதுக்காக நடக்கிறது. இப்போ நாம நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அந்த வெயிட்டிங் ரூம்ல இருந்து கிளம்பி ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு போற நேரம். இனிமே மாறவே முடியாத நிரந்தரமான இடங்களுக்கு ஆன்மாக்கள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு லைன் இது எல்லாத்தையும் ரொம்ப அழகா புரிய வைக்கும். பாதாளம்ங்கிறது தீர்ப்புக்காக காத்துட்டு இருக்கிற கோர்ட்ரூம். ஆனா அக்னிக்கடல்ங்கிறது தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் போற ஜெயில். பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா இருக்கு? ஒன்னு வெயிட்டிங் ஏரியா, இன்னொன்னு ஃபைனல் பனிஷ்மெண்ட். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்மளோட ரோட் மேப்ல இருக்கிற 2 ஃபைனல் டெஸ்டினேஷன் இதுதான். வெளிப்படுத்தல் 21 சொல்ற மாதிரி ஒரு பக்கம் ரட்சிக்கப்பட்டவங்களுக்காக தேவனோட வாசம் பண்ற ஒரு புதிய வானம், புதிய பூமி. இன்னொரு பக்கம் வெளிப்படுத்தல் 20 சொல்ற மாதிரி ரட்சிக்கப்படாதவங்களுக்கான நிரந்தர தண்டனை, அக்னிக்கடல். இதத்தான் பைபிள் 2ஆம் மரணம்னு சொல்லுது. சரி, இவ்ளோ நேரம் பார்த்த எல்லாத்தையும் 3 லைன்ல சுருக்கமா சொல்லிரலாம். நல்லா கவனிங்க. ஒருத்தர் மறுபடியும் பிறந்து உயிரோட எடுத்து கொள்ளப்பட்டா அவருக்கு மரணமே இல்ல, 0 டெத். ஒருத்தர் மறுபடியும் பிறந்து அதுக்கு முன்னாடி இறந்துட்டா அவருக்கு ஒரே ஒரு மரணம் தான். ஆனா ஒருத்தர் மறுபடியும் பிறக்கலன்னா அவருக்கு 2 மரணம். ஒன்னு சரீர மரணம், இன்னொன்னு அந்த 2ஆம் மரணம். பைபிள் கொடுக்கிற இந்த ரோட் மேப்பை நாம இப்போ முழுசா பார்த்திருக்கோம். இதுல 2 பாதை தான் இருக்கு. தற்காலிக இடங்கள்ல ஆரம்பிச்சு நிரந்தரமான இடங்கள்ல முடியுது. இப்போ கேள்வி இதுதான், இந்த வரைபடத்தின்படி நீங்க எந்த பயணத்துல இருக்கீங்க?